அவிட்டம் நட்சத்திரம் புல் என்றும் பறவை என்றும் வி என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே கொடுக்கப்பட்டுள்ள வேறு பெயர்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய சின்னம், தத்துவம், அந்த நட்சத்திரத்தோட தெய்வீகத்தன்மை, அந்த நட்சத்திரத்தின் தெய்வங்கள், அந்த நட்சத்திரத்தின் இயல்புகள் மற்றும் வேதங்களிலும் புராணங்களிலும் அந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்துத்தான் நட்சத்திரமும் அதற்கு வேறு பெயர்களையும் தந்துள்ளார்கள். இதில் அவிட்ட நட்சத்திரம் புல் என்றும் பறவை என்றும் வி என்றும் ஏன் அழைக்கப்படுகிறது என்று பார்த்தால், இங்கு புல் என்பது பறவையை குறிக்கிறது. பறவைகள் வானில் உயர பறந்து பூமியை பார்க்கும். அதேபோல் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக, இந்த பூமிக்கு அப்பாற்பட்டும் சிந்திக்க தெரிந்தவர்களாக, ஆன்மீக எண்ணம் உடையவர்களாக, சுதந்திரமான மனம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தின் புல் என்பதும் பறவை என்பதும் வி என்பதும் சற்றேறக்குரிய ஒரே அர்த்தங்களை உடையவை. அவிட்டம் தவிட்டு பானையை தங்கமாக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும் என்று அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அதேபோல் அவிட்டம் பெண்ணை அயலானுக்கு கொடுக்காது என்ற பழமொழியும் உண்டு. அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் அந்த குடும்பத்திற்கு அதிர்ஷ்டமானவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களை வேறு அயல் குடும்பங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் குடும்பத்தில் அதிர்ஷ்டம் வெளியேறிவிடும் என்று கருதித்தான் அவிட்டம் பெண்ணை அயலானுக்கு கொடுக்காதே என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இந்திரனின் மனைவி இந்திராணி சொல்லப்பட்டுள்ளார். அதேபோல் அஷ்டவசுக்கள், அதாவது இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு காரணமாக, அனைத்து இயக்கங்களுக்கு காரணமான அஷ்டவசுக்களும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் தான் பிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அதேபோல் தனிஷ்டா பஞ்சமி என்ற தெய்வத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஒரு சிலர் இறந்து விட்டால் அந்த இறப்பு நாளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்ந்த வீட்டை பூட்டி வைப்பார்கள் அல்லது சாத்தி வைப்பார்கள். இந்த இறப்பு நாளுக்கு அடைப்பு நாள் என்று பெயர். இந்த அடைப்பு நாளுக்கான தெய்வமாக தனிஷ்டா பஞ்சமி தெய்வம் சொல்லப்படுகிறது. இப்படி பார்க்க போனால் தனிஷ்டா பஞ்சமிக்கும் இறப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ்வாறு இறப்பு ஏற்படுமாயின் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக தனிஷ்டா பஞ்சமி என்ற தெய்வம் சொல்லப்படுகிறது. காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடமான மகரத்திலும் 11ஆம் இடமான கும்பத்திலும் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் தொழில் மற்றும் லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது. மிகவும் அதிர்ஷ்டத்தை உடையது இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமாயின் சொந்த தொழில் மூலம் மிகப்பெரிய சாதனைகளை செய்வார்கள். சின்னங்கள், குறியீடுகள், அதிதேவதை, நட்சத்திரத்தின் மரம் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை பொதுவான மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.